தமிழ் உறவுகளே, வினைகளை தீர்க்கும் விலங்கல்பட்டு முருகன் கோவில் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த கோவில் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடலூர் மாவட்டம். கடலூர்ல இருந்து பன்ருட்டிக்கு திருவந்திபுரம் பாலூர் வழியாக சென்றால் கீழ் அருங்கோணம் என்ற ஊர் இருக்கும். அந்த ஊரை தாண்டினதும் கெடிலம் ஆற்றை ஒட்டி ஒரு நீண்ட மலைத்தொடர் தெரியும். அந்த மலையின் மீது தான் இந்த கோவில் அமைந்துள்ளது. கோவிலுக்கு போகிறதுக்கான சரியான வழியை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க பார்த்து பயன்படுத்திக்கோங்க. ஒரு சிறிய குன்றின் மீது தான் இந்த கோவில் அமைந்துள்ளது. வாகனங்கள் மூலமாக செல்வதற்கும் சாலை வசதிகளும் இருக்கு. அப்படி இல்லைன்னா படிக்கட்டு மூலமாகவும் நம்ம ஏறி போகலாம். இந்த மலையின் பெயர் கேப்பர் மலைன்னு சொல்லுவாங்க. இப்பொழுதுதான் இந்த மலை கேப்பர் மலை என அழைக்கப்படுது. ஆனா இதற்கு முன்னாடி கூடலூர் மலை, வண்டிப்பாளையம் மலை, செம்புராங்கன் மலை, கூடலூர் குன்று என பல பெயர்களில் இந்த மலை அழைக்கப்படுது. இந்த நீண்ட மலைத்தொடர்ல நிறைய சிறப்பு வாய்ந்த கோவில்களும் இருக்கு. தென் திருப்பதி என்று அழைக்கப்படும் திருவந்திபுரம் தேவநாத சுவாமி திருக்கோவில், 2 நிமிடம் மட்டுமே காட்சி தரும் திருமானிக்குழி வாமனபுரீஸ்வரர் கோவில், சீயன் பாளையம் மலையாண்டவர் கோவில், இன்னைக்கு நம்ம பார்க்க போற விலங்கல்பட்டு முருகன் கோவில். இந்த எல்லா கோவில்களையும் நம்ம சேனல்ல பதிவிட்டுள்ளோம். இதுவரை பார்க்காதவங்க பாருங்க. அது தெரியுது பாத்தீங்களா, ராஜகோபுரம். இப்ப நம்ம அங்கதான் போய்கிட்டு இருக்கோம். படிக்கட்டு மூலமா ஏறி போகலாம். இந்த மலைக்கு கேப்பர் மலை என பெயர் வர காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 1796ஆம் ஆண்டு வண்டிப்பாளையத்திற்கு அருகே ஆங்கிலேய படைத்தலைவர் பிரான்சிஸ் கேப்பர் என்பவர் ஒரு மாளிகையை கட்டினாரு. அவருடைய பெயரின் காரணமாதான் இந்த மலைக்கு கேப்பர் மலை என பெயரும் வந்தது. அதன் பின் அந்த மாளிகை கேப்பர் சிறையாக மாற்றப்பட்டது. இந்த கேப்பர் சிறையில தான் பாரதியார் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இப்ப நம்ம படிக்கட்டு மூலமா மேலே ஏறி வந்துட்டோம். அது தெரியுது பாத்தீங்களா, வாகனங்கள் மூலமாகவும் நம்ம நேரடியா மலையின் மீது ஏறலாம். 5 நிலை ராஜகோபுரத்துடன் ஆலயம் தெற்கு நோக்கி அமைந்துள்ளது. மூலவர் கிழக்கு நோக்கி அமைந்திருப்பார். கோவில் சிறிய அளவில் இருந்தாலும் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா சக்தி வாய்ந்த முருகப்பெருமான் தலத்துல இருக்காரு. 300 ஆண்டுகள் மிக பழமை வாய்ந்த கோவில். இந்த கோவிலுக்கு என தனி சிறப்பும் உண்டு. அது என்னன்னா, இத்தல மூலவர் சிவசுப்பிரமணியர் என்று அழைக்கப்படுகிறார். அவருடைய தலையின் மீது சிவலிங்கம் இருப்பது மிகவும் சிறப்பு. இந்த மாதிரி சிவலிங்கம் இருப்பது இந்த கோவில்ல மட்டும்தான் பார்க்க முடியும். இங்க ஆதிவேல் இருக்கு. இந்த வேலுக்கும் இந்த கோவிலுக்கும் ஒரு புராண கதையும் உண்டு. அது என்னன்னா, இந்த ஊர்ல இருந்த ஒருவருடைய கனவில் முருகப்பெருமான் தோன்றி இந்த வேலை கொடுத்து எனக்கு இந்த இடத்துல கோவில் கட்டணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. கேட்டதும் அவரு அதிர்ச்சியுடன் எந்திரிச்சு பார்க்கும் பொழுது அந்த இடத்துல வேல் மட்டும்தான் இருந்துதான். அதன் பின் இந்த இடத்துல இந்த கோவிலை கட்டியிருக்காங்க. அந்த வேலையும் தனி சன்னதியில் ஆதிவேல் என பிரதிஷ்டை செய்து இன்று வரை பூஜைகள் செய்து வணங்கிட்டு வராங்க. விலங்கல் என்ற சொல் மலையை குறிக்கும். மலை மீது இருப்பதால் இந்த கோவிலுக்கு விலங்கல்பட்டு என பெயரும் வந்திருக்கு. இந்த கோவில் ரொம்பவே அமைதியா இயற்கையான சூழல்ல இருக்குங்க. பார்க்கறதுக்கே ரொம்பவே அழகா இருக்கு. கெடில நதியின் ஈரக்காற்றும், தெற்கு பகுதியில் உள்ள பசுமையான வயல்களும், தூரத்தில் நின்று அகவும் மயில்களும், தூரத்து மலையாண்டவர் கோவிலில் ஒளிரும் மின்விளக்கும், இந்த கோவிலுடைய மெல்லிய ஓசையும் உங்க கவலைகளை கண்டிப்பா மறக்கடிக்க செய்யும். அதனால கண்டிப்பா ஒரு முறை இந்த கோவிலுக்கு வந்து பாருங்க. ஒரு புத்துணர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். இந்த மலையில இருந்து பார்த்தோம்னா சீயன் பாளையம் மலையாண்டவர் கோவிலையும் நம்மளால பார்க்க முடியும். இப்ப நம்ம கோவிலுக்கு பக்கத்துல இருக்கிற இயற்கை அழகை ரசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். சரி வாங்க, இப்ப நம்ம மறுபடியும் கோவிலுக்குள்ள போகலாம். பங்குனி உத்திரம் இந்த கோவில்ல ரொம்பவே சிறப்பா நடைபெறும். கார்த்திகை, பௌர்ணமி,
முழு நிலவு நாட்கள்ல இங்க விசேஷமான பூஜைகளும் நடக்கும். கோவிலுக்கு முகப்பில் ஒரு நீண்ட மண்டபமும் உள்ளது. இந்த கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை திறந்திருக்கும். அதன் பின் அர்ச்சகர் கோவிலை பூட்டிட்டு கிளம்பிடுவாங்க. மாலை 4 மணி முதல் 6 மணி வரை மட்டுமே திறந்திருக்கும். நீங்க இந்த கோவிலுக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நேரத்துல வாங்க. மற்ற நேரத்தில் கோவில் மூடிதான் இருக்கும். பங்குனி உத்திரம், கார்த்திகை, பௌர்ணமி போன்ற விசேஷ நாட்கள்ல கோவில் முழு நேரமும் திறந்திருக்கும். இங்கு முருகப்பெருமானுடைய திருத்தல ஓவியங்கள் ரொம்பவே அழகா வரைஞ்சிருக்காங்க பாருங்க. இங்கு தந்தைக்கு உபதேசம் செய்யும் காட்சியும் ரொம்பவே அழகா செய்திருக்காங்க. பழமுதிர்ச்சோலை திருத்தலமும் இங்க காட்டியிருக்காங்க பாருங்க. இங்குள்ள ஓவியங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்ம கோவில் பிரகாரத்தை போய் சுற்றி வரலாம். இங்க முருகப்பெருமானுடைய மயில் வாகனம் இருக்கு, நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். கோவிலை சுற்றி வர அகலமான பிரகாரமும் இருக்கு. இத்தல மூலவர் விலங்கல்பட்டு முருகனை இங்க நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். ஒரு சிறிய குன்றின் மீது இந்த கோவில் ரொம்பவே அழகா இருக்கு. நீங்களும் கண்டிப்பா ஒரு முறை வந்து பாருங்க. நீங்க கோவிலுக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா நான் சொன்ன நேரத்துல மட்டுமே வாங்க. மற்ற நேரத்துல கோவில் பூட்டி தான் இருக்கும். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.